நான் இப்போ இந்த புலி கூண்டுலாம் காமிச்சிங்க பயங்கரமாக இருக்குது. அதை அடித்த மாடுலாம் வேறு உள்ளே கிடக்குது. இந்த மாதிரி கூண்டில் விழுந்திருக்கு அதுக்கு முன்னாடி? ஆமாம் சார். 3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வயசான ஒரு புலி, அது வேட்டையாட முடியாது. அது சின்ன குழந்தைகளை ரோட்டில் போகிற வயசானவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதை வனத்துறை நாங்கள் வனத்துறை இன்ஃபார்ம் பண்ணோம். உடனடியாக அவங்க வந்து கூண்டு வச்சாங்க. கூண்டு வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாளில் சிக்கிருச்சு. சொன்னால் உடனே வனத்துறை எல்லாம் வராங்க. அவங்க சப்போர்ட் நமக்கு இருக்குது, 100% பண்ணுறாங்க. ஆனால் சில விஷயங்களுக்கு அவங்க பண்ண முடியறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு வண்டி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, வனத்துறை வண்டி இருக்கும். அப்போ நம்ம சில டைம் அங்கே பாரதிலிருந்து கூப்பிடுவாங்க, இங்கே யானை இருக்கும், அங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். அப்போ அந்த சில குறைகள் இருக்குது, நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க. இப்போ இது வந்து ஆனால் ஊருக்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இந்த புலி வந்து ஊருக்குள்ளே இறங்குறதுக்கும். இப்போ இங்கே மற்ற வனவிலங்குகள்லாம் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது? யானை இல்லை மற்ற காட்டு பண்ணி மான்லாம் வந்து வயலெல்லாம் அழிச்சிருது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி பிரச்சனைகளும் இங்கே இருக்கோ? இங்கே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல பண்ணி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி மானை ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் யானை தான். வாழை விவசாயம் பண்ணால் அவன் வாழ்வாதாரம் 1 வருஷம் பின்னாடி நிற்கணும். 1 வருஷம் தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்து அது பெருசாக்கி காய்ச்சி அதை வெட்டி கொண்டு கொடுக்கணும். கத்தி வச்சா தான் அவன் விவசாயி, இல்லாட்டினா அவன் வெறும் வாயின்னு வச்சுங்க. ஏன்னா அவனுக்கு சாப்பிட முடியாது. 1 வருஷம் காத்திருந்து வெட்டுற டைமில் என்ன பண்ணணும்னா யானை வந்து அழிச்சிடும். இழப்பீடு கொடுப்பாங்க, வனத்துறை இழப்பீடுலாம் தராங்க. அந்த இழப்பீடு போதுமானதாக நம்ம மக்களுக்கு